அனைவருக்கும் அன்பு வணக்கம். குவேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திரன் இருக்கிறது. மேசராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானமாக வர்றதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை வீண் செலவாக போகாமல் சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பொருள் சேதாரம், கால விரயங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். வீண் செலவு, வீண் விரயங்களை தவிர்க்கலாம். பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அஷ்டமி தொடருது. 4, 5 செவ்வாய் புதன் மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாள் நன்மை சேரும். பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 5ஆம் தேதி அதுக்கு முந்தின நாள் அஷ்டமி, அப்புறம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி தொடரும். அன்று கிருத்திகை. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கிறது. மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கலாம். அதனால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து நிதானமாக இருப்பது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது. வீண் விவாதம் ஏற்படும். சண்டை சச்சரவுகள், முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதி, மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே அன்று ஏகாதேசி வளர்பிற நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் வெற்றி அடையும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை வருகிற நாட்களாக பயன்படுகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திரன் இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்லதொரு முன்னேற்றகரமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக வருகிறது. பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் செவ்வாய் புதனில் மேச ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக அலைச்சல் ஏற்படும். உழைப்பு தேவைப்படும். ஞாபகம் மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி நேரங்களை வீணாக்காமல், பொருள் சேதாரம் ஆகாமல் அந்த நாட்களை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் விரயங்கள், வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகன யோகம் இருக்குது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே ஏகாதேசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். வளர்பிறை. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. முன்கோபம் வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு அமைதியாக நிதானமாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள் மற்றும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தையும்
நன்மைகளையும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள், 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது, 3ஆம் தேதி திங்கட்கிழமை மீன ராசியில் இருக்கும்போது மிதுன ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, அலுவலக பணியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் புதன் இந்த நாட்களில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு பாராட்டு கிடைக்கும், வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது, அன்று கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷபராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பயணங்கள் அதிகரிக்கும், வாகனத்தில் பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும், சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே செலவுகள் அதிகமாக வரலாம். அதை நல்ல செலவாக சுப செலவாக மாற்றுவது நல்லது. வீண் செலவாக வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக செய்வது நல்லது. ஆகவே வீண் அலைச்சலும் வீண் விரயங்களும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது போதுமானது. வரவுக்கேற்ற செலவும் இருக்கும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமும் கணிசமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து அன்று ஏகாதசி நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம் வளர்பிறை. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல புத்திசாலித்தனம் மேலோங்கும், மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், நல்ல செய்திகள் வரும், தொழில் சிறக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம், உள்ளம் மகிழ்ச்சியாக வெற்றிகரமான நாளாக அமையும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்களில் திங்கள் செவ்வாய் புதன் இது போன்ற நாட்கள், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நல்லதொரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம், நல்ல நாள், சஷ்டி தொடருது. பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது, திங்கட்கிழமை மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. டென்ஷன் படபடப்பு இருக்கும், விடாமுயற்சி தேவை, வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவி போகலாம், அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கெல்லாம் வராமல் எதையும் எதிர்பார்க்காம கடுமையாக உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வரக்கூடிய நிகழ்வுகளை அணுகி பிரச்சனைகளை சரி செய்து டென்ஷன் படபடப்பு இல்லாமல் முன்னேறி செல்வது நல்லது. அதே நேரத்தில் அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி செவ்வாய் புதனில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை அமையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் அமையும், தொழில் சிறக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், பேரும் புகழும் மக்கள் செல்வாக்கு பாராட்டு கிடைக்கும், பூமி யோகம் இருக்குது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது, அன்று கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷபராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வருது. 11ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு லாபத்தை கொடுப்பார், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்படும், சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும், வாகன யோகம் இருக்குது, பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே
அன்று ஏகாதசி நாள் வளர்பிறை. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். அதை சுப செலவாக நல்ல செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லைன்னா வீண் செலவு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலை அமையும். பல இடங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அது வீண் அலைச்சலாக போகாமல் தேவையான ஒரு பயனுள்ள முயற்சியாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் கொஞ்சம் ஏமாற்றம் வரலாம். ஆகவே நேரங்களை வீணாக்காமல், பொருளை சேதாரமாக்காமல் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. மாணவர்கள் அதிக நேரம் அதிக கவனம் தேவை கல்வியில். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் அதை வெற்றியாக பொறுமையாக மாற்றிக்கொள்வது நல்லது. அலுவலக பணியிலையும் மிகுந்த அக்கறை செலுத்துவது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். 10 மணிக்கு மேலே சஷ்டி தொடருது. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். கொஞ்சம் மன சோர்வு வரலாம். மனக்கவலைகள் வரலாம். ஆகவே மனக்குழப்பங்களுக்கு ஆளாகாமல் ஒரு மன தைரியத்தோடு ஒரு நம்பிக்கையோடு பொறுமையாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. புத்திசாலித்தனத்தால் கொஞ்சம் திட்டமிட்டு முன்னெச்சரிக்கையுடன் யோசித்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொறுமையாக நிதானமாக சரி செய்து அமைதியாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வராமல் இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகள் கூட தள்ளி போகும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் ஒரு நிதானமாக மன உறுதியோடு பணியாற்றுவது நல்லது. விடாமுயற்சி தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடெல்லாம் வராமல் கொஞ்சம் நிதானமாக கடைபிடித்து செல்வது நல்லது. தொழில் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில் சிறக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். பேரும் புகழும் கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. பல இடங்களுக்கு செல்லக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே ஏகாதசி நாள் வளர்பிறை. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். நல்லதொரு லாபம் கிடைக்கும். தொழில் சிறக்கும். நிறைய வேலை வாய்ப்பில் அதிகரிக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் வெற்றியடையும், லாபம் தரும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக பயன்படுகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி தொடருது. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. 3ஆம் தேதி திங்கட்கிழமை மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது கன்னி ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. கூட்டு தொழில் சிறக்கும். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது.
மற்றபடி 4ஆம் தேதி 5ஆம் தேதி செவ்வாய் புதனில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் ஏற்படும், கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு ஆளாகாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. கொஞ்சம் ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் சிறப்பானதாக இருக்கும். வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால முயற்சிகள் அதிகரிக்கும், டென்ஷன் படபடப்பு இருக்கும், தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நிதானம் தேவை. வாகனங்களில் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அமையும். இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தடைபடலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் பண வருமானம் கிடைக்கும். மற்றபடி 8 மணிக்கு 8ஆம் தேதி சனிக்கிழமை நாள் 8 மணிக்கு மேலே ஏகாதசி நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம் வளர்பிறை. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும், தொழில் தொடங்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இப்படியே ஒரு நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமையும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கக்கிழமையும், இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மையும் முன்னேற்றமும் லாபமும் இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். பேரும் புகழும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். ஆகவே நல்ல நாட்களாக பயன்படுகிறது. 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்லதொரு நாளாக வருகிறது. பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. அன்று கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக வருது. மனக்குழப்பங்கள், மன சோர்வு ஏற்படும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே பல இடங்களுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் தடைபடலாம். ஆகவே அந்த நாட்களை கொஞ்சம் ஆர்வத்தோடு, மனக்குழப்பம் இல்லாமல் மன உறுதியோடு கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே ஏகாதசி நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம் வளர்பிறை. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்பட்டு பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயலாற்றினால் நன்மைகள் அடையலாம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. நிதானம் தேவை. வியாபாரத்தில் பொறுமை தேவை. அலுவலக பணியில் கவனம் தேவை. ஆகவே இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு
தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் இந்த நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் நன்மையும் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி தொடருது. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தமான நாள். மன சோர்வுகள் வரலாம், மன விரக்திகள் வரலாம், கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய குழப்பமடையாமல் நிதானமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்து கொள்வது நல்லது. சந்தோஷமாக இருப்பது நல்லது. மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். வீட்டில் மகிழ்ச்சியும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே அன்று ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம் வளர்பிறை. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. கொஞ்சம் மனக்குழப்பங்களும் மன சோர்வும் வரலாம். கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை அணுகினால் மனக்குழப்பத்திலிருந்து விடுபடலாம். சிறு சிறு பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். எதிர்மறை எண்ணங்கள் மனம் குழப்பமடைய செய்யலாம். ஆகவே மனதில் உறுதியோடு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாளில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய பாடுபடக்கூடிய நாளாக இருக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். அதை கண்டு பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டால் மிக சரியான வெற்றிகளை பெற முடியும். பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. செவ்வாய், புதன் இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன அழுத்தத்தை கொடுப்பார், மன சோர்வை கொடுப்பார். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு வர அளவுக்கு ஆளாக்குவார். ஆகவே மனதில் உறுதியோடு கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு பணியாற்றுவது நல்லது. பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்.
வாகன யோகம் இருக்குது. பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பலவிதமான பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே ஏகாதசி நாள், வளர்பிறை. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றகரமான சூழ்நிலையில் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி தொடருது. இந்த நாளில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் ஈடேறும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய சந்தோஷமான நாட்களாக, பெருமைக்குரிய நாட்களாக வருகிறது. பிறகு திங்கட்கிழமைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை நாள் 4ஆம் தேதி. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் 4, 5 செவ்வாய் புதனில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் வரும். அதை கண்டு பின்வாங்காமல் தொடர்ந்து விடாமுயற்சி செய்து உரிய காரண காரியத்தை தெரிந்து அதை சரி செய்து அது வெற்றியின் இலக்கை நோக்கி பயணிப்பது நல்லது. வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, பதட்டம் இல்லாமல் கடந்து செல்வது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர் முயற்சி தேவை. பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. மன அழுத்தமான நாட்களாக இருக்கும். மன சோர்வுகள் உண்டாகும். மனதுக்கு ஏற்றவாறு பிரியமாக முயற்சி செய்கிற போது அது மன கவலைகளும் குழப்பங்களும் ஏற்படும். ஆகவே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்திருந்தால் போதும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு கணிசமாகவே இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி 8ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே ஏகாதசி நாள், வளர்பிறை. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். முயற்சிகள் வெற்றியடையும். எதிர்ப்புகள், பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வாடிக்கையாளர்களினுடைய பாராட்டை பெற்று முன்னேற்றகரமாக செல்லும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நிறைய முன்னேற்றமும் நன்மையும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி தொடருது. இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும்.
கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. முன்கோவப்படாமல், வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், நிதானமாக பொறுமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அமைதியாக நிதானமாக செயல்பட்டால் நன்மை பயக்கும். அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். மகிழ்ச்சிகரமான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதமெல்லாம் ஏற்படும். அதையெல்லாம் சமாளித்து முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் வெற்றி அடையலாம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு இல்லாமல் அமைதியாக நிதானமாக சென்று வருவது நல்லது. பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே ஏகாதேசி நாள் வளர்பிறை. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. இந்த நாட்களில் மன சோர்வுகள் உண்டாகும், மனக்கவலைகள் வரும். மனக்குழப்பங்கள் வந்தாலும் அதை தெளிந்த ஞானத்தோடு, குழப்பமில்லாமல் அந்த நாட்களில் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. சோர்வு இல்லாமல், உழைப்புக்கு அஞ்சாமல் முயற்சி செய்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அலுவலக பணியிலையும் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல், மனசோர்வு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், இந்த நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும், முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். ஆகவே 3ஆம் தேதி மீன ராசியில், ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். நிறைய பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு வரலாம். அமைதியாக நிதானமாக இருப்பது நல்லது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கோவப்படாமல், வீண் வாக்குவாதம் வராமல், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் நவமி தொடருது. கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 8ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கைகூடி வரும். எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாட்களாக அமைகிறது. நல்ல நாள், நன்மை வந்து சேரும். வாகன யோகம் இருக்குது. மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே ஏகாதேசி நாள் வளர்பிறை. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அப்படி முயற்சி செய்கிற போது தடைகள் வரும், தாமதம் வரும்.
சிறு சிறு தோல்விகள் வந்து போகலாம். ஆகவே அதை விடாமுயற்சியால் சரி செய்து, உரிய காரண காரியத்தையெல்லாம் தெரிந்து அதை சரி செய்து, அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் துணிச்சலாக தைரியமாக முயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். மாணவர்கள் கல்வியில் அதிக உழைப்பு தேவை. வியாபாரிகள் அதிக முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. அலுவலக பணியில் மிகுந்த கவனம் தேவை. ஆகவே இடையூறு இல்லாமல், தடைகள் இல்லாமல் பயணிப்பது நல்லது. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள் திங்கட்கிழமை, மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை வருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் தருகிற நாட்களாக அமைகிறது. நன்றி. ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களினுடைய இயக்கத்தால் அந்த வாரத்தில் வரக்கூடிய 7 நாட்களினுடைய தன்மைகளை அந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய இயக்கங்களுக்கு தகுந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு வாழ்வியலை வடிவமைத்து கொள்வது நல்லது. நவ கிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தாலும் இறைவனுடைய நல்லருளாலும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.